وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس. نستغفره ونعوذ بالله. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அவைகளுக்கு இடையில் இருப்பவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், தொடர்ந்தவர்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்னென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவில் சொல்கிற போது வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்திற்கும் அவன் வசியத்தாக செய்வதெல்லாம் எல்லா நிலைகளிலேயும் அவனை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ் வசியத்து செய்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிமையுடைய நேரத்தில் அதிகம் அல்லாஹ்வை பயந்து ஈரோலைகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக உயர்வை தரக்கூடிய பணிவும் மன்னிப்பும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான படைப்புகளை படைத்திருக்கிறான். எண்ணிலடங்காத படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான். இப்படி படைத்த ரப்பு மனித படைப்பை சிறப்புப்படுத்தியதாகவே குர்ஆனிலே சொல்லுகிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உண்மையில் ஏனைய படைப்புகளை விட
விசித்திரமான ஒரு படைப்புத்தான் இந்த மனித படைப்பு. இந்த உலகத்துல மனிதன் மாத்திரம்தான் நாகரீகத்தோடு ஒழுக்கத்தோடு பண்பாடோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். ஒரு மனிதனிடத்திலே காசு பணங்களை வைத்து ஒரு மனிதனை எடை போட முடியாது, அவனுடைய படிப்பை வைத்து எடை போட முடியாது. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் அதிகம் ஒரு மனிதனை எடை போடக்கூடிய ஒன்றாக எதை சொல்கிறது என்றால் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தான் அதிகம் பேசுகிறது. இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை எந்த இடத்திலெல்லாம் பேசுகிறதோ அந்த இடத்திலே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக ஒரு பக்கம் இபாதத்தை பேசுவதை போல அடுத்த பக்கம் ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் நாகரிகத்தையும் பேசிக் கொண்டிருக்கும். அது தொழுகையாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம். எந்த ஒரு இபாதத்தை பேசினாலும் அதனுடைய இறுதி நோக்கமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவது அழகான பண்பாடுகளை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒழுக்கத்தை தான் பேசும். ஹஜ்ஜை பற்றி பேசினாலும் அங்கும் ஒழுக்கத்தை தான் பேசும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளிலேயும் இபாதத்தை பேசுகிற இடத்திலெல்லாம் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் பேசும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாளை மறுமை நாளில் நானும் நீங்களும் மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் எங்களை எழுப்பி கேள்வி கேட்டு என்னுடைய நல்லறங்களையும் என்னுடைய கெட்டவைகளையும் நெருக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களுடைய நல்ல பண்பாடுகள் தான் அன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரிடத்திலே ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் நாகரீகமும் இருக்குதோ அவங்கதான் அன்றைய மறுமை நாளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தான் சுவனவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக சொன்னார்கள். இவ்வாறான பண்பாடுகளிலேயே மிகவும் உயர்ந்த பண்பாடு எது தெரியுமா? பிற மனிதர்களை மன்னித்து வாழக்கூடிய, பிற மனிதர்களிடத்திலே பணிவோடு நடந்து கொள்கிற பண்பாட்டை தான் இஸ்லாம் அதிகம் எமக்கு கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பிற மனிதர்களை மன்னித்து வாழுங்கள் என்று அதிகம் பேசுகிறது. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஅராஃபிலே பேசுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறார். 199வது வசனம் அஅராஃபிலே, ஹுதில் அஃப்வ, நபியே முஹம்மதே நீங்கள் மன்னிப்பை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிப்பை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பிற மனிதர்கள் தவறு செய்வார்கள் தான், மனிதன் என்றால் அப்படித்தான். சில நேரங்களில் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்கள் மீது விமர்சனங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், எங்களை தப்பாக பேசுவார்கள், எங்களுடைய மானங்களை வாங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், ஹுதில் அஃப்வ, மன்னிச்சு விடுங்க, கணக்கெடுக்காதீங்க. சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் பில் உருஃப், அந்த மனிதர்களுக்கு நல்லதை பற்றியே ஏவிக்கொண்டிருங்கள். அனில் ஜாஹிலின், மடத்தனமாக பேத்தனமாக சில மனிதர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி அடுத்த மனிதர்களை கேவலமாக பேசக்கூடிய சில மனிதர்கள் உலகத்துல இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சொல்லுகிற போது ஜாஹிலின், அவன் மடையன்னா, அந்த மடையன்ற கதையெல்லாம் நீங்க கணக்கெடுக்காதீங்க, விட்டு தள்ளி போட்டு அவர்களையும் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் மன்னிப்பினுடைய ஒரு விடயமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூராவுல சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான். ஷூராவுல அல்லாஹ் சொல்லுகிற போது 40வது வசனத்துல, ஃபமன் அஃபா, யார் மன்னிக்கிறார்களோ, வஅஸ்லஹ, மன்னித்து மனிதர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. தொழுதால் இவ்வளவு நன்மை, ஒருவர் தனியை தொழுவதை விட ஜமாத்தாக தொழுகிற போது 27 மடங்கு சிறப்பு என்றெல்லாம் ஹதீசுகள்ல பார்க்கிறமாக இருந்தால் ஒவ்வொரு இபாதத்துக்கும் இஸ்லாம் நன்மைகளை சொல்லி தந்திருக்கிறது. கூலிகள் இப்படித்தான் என்று சில இபாதத்துக்கு சொல்லுகிறது. ஆனால் மன்னிப்பு என்று சொல்லுகிற இந்த இபாதத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவ்வளவுதான் என்று சொல்லவில்லை. அதற்குரிய முழு கூலியையும் அடுத்த மனிதர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை மன்னிக்கிறோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய கூலியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சூரத்து ஷூராவினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது வஹுவல்லதி யக்பலத் தௌபா, அல்லாஹ் தன்னுடைய சிவத்தை பற்றி சொல்லுகிறான். அந்த ரப்பு யார் தெரியுமா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவன்
தௌபாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். தன்னுடைய அடியார்கள் தப்பு செய்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கேட்கிற போது அவர்களுடைய தௌபாவெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தாக பிற மக்களை மன்னிப்பதை அவன் எடுத்துக் கொள்கிறான். அதுபோல மனிதர்களும் மனிதர்களுக்கு மத்தியில் மன்னிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே இறுதி பத்திலே ஓதக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ர் இரவிலே ஓதிய துஆ. நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னக அஃபூவுன், நீ மன்னிப்பவன், நீ பாவங்களை எல்லாம் மன்னிப்பவனாக இருக்கிறார். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ்வை பார்த்து பேசுகிறோம் அல்லவா? அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு தன்மை பிற மனிதர்களை மன்னிப்பது. அதை எங்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள், உங்களோட பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும் என்று, உங்களுடைய வாழ்க்கை கெரியரையே முடிக்க வேண்டும் என்று பல பேர் உலகத்துல சுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் கணக்கெடுக்காதீர்கள், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் அதிகம் எமக்கு பிற மனிதர்கள் மத்தியிலே பணிவோடு அவர்களை மன்னித்து அவர்களை நல்ல முறையிலே அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சூரா ஆலி இம்ரானிலே அல்லாஹ் சுவனத்தை பற்றி சொல்கிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்காக தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சுவனம், அதனுடைய அகலம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான அகலத்தை விட அதிகமாக இருக்கிறது அல்லவா? அதன் பக்கம் ஓடி வாருங்கள். அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய பண்பு அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அவர்கள் கடுமையாக கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையிலே நல்லா இருக்கக்கூடிய நிலையிலே எப்படியான நிலையாக இருந்தாலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல் காதிமீனல் கைல், கோபம் ஏற்படுந்தான். மனிதர் என்றால் அடுத்த மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய நிலை, சில வேலைகள், உண்மையிலேயே சில நிகழ்வுகள் எங்களோட உள்ளத்தால எத்தனை வருஷம் போனாலும் மறக்க முடியாது. அது எத்தனை வருடங்கள் கழித்து போனாலும் சொல்லுவோம், மையத்துக்கு கூட அவன முகத்தை பார்க்க கூடாதுன்னு எங்களோட வக்கிரத்துல பேசிக் கொண்டிருப்போம். மனிதன் என்றால் அப்படித்தான். சில நிகழ்வுகள் எங்களுடைய உள்ளங்களால் மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கும். அவனை பார்க்கிற போது, அவனுடைய பிள்ளைகளை பார்க்கிற போதெல்லாம் இவனெல்லாம் இப்படித்தானே இருந்தார் என்ற உணர்வு உள்ளத்துல ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அப்படித்தான் அவர்களால் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள், உங்களுக்கு எல்லா நிலையிலையும் அநியாயம் தான் செஞ்சிருக்கிறார்களா இருந்தாலும் வல் காதிமீனல் கைல, அந்த நேரத்தில் நீங்க கோபங்களை விழுங்கிக் கொள்ளுங்கள். வல் ஆஃபீனா நின்னாஸ், அவர்களை மன்னித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். சலஃபு சாலிஹீன்கள் இந்த குர்ஆனிய வசனத்துக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அலி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அலி என்று சொல்கிறார்கள். அவருக்கு வரலாற்றிலே ஜைனுல் ஆபிதீன் என்று பெயர். இவருக்கு ஒரு அடிமை இருந்தால், அடிமை பெண்மணி. ஒரு நாள் ஒழுவெடுக்க போற நேரத்திலே அந்த தண்ணீரை ஊற்றுகிற போது அந்த ஒழுவெடுப்பதற்கு பயன்படுத்தி இருந்த அந்த கேற்றல் அப்படியே கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. தண்ணியும் இல்லை, ஒழுவெடுக்கிறதுக்கு தண்ணி இல்லாத ஒரு நேரம், கடுமையான கோபம் வந்து விடுகிறது. அந்த நேரத்திலே இந்த அடிமை பெண்மணி என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டுகிறார். ஒழுவெடுக்க போய் இருக்கிற நேரம் வேண்டுமென்று செய்யல, ஆனாலும் இக்கட்டான ஒரு நிலையில, தண்ணியே இல்லாத நிலையில இவ அப்படியே இல்லாமாக்கி போட்டார் என்று அந்த அலிக்கு கடுமையான கோபம் வருகிறது. உடனே அவர் கோபப்படுகிறார். அந்த நேரத்தில் இந்த குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டுகிறார். உண்மையான மூமின் யார் தெரியுமா? அவன் வல் காதிமீனல் கைல், கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொள்வான். உடனே அவர் அப்படியே தனக்கு வந்த கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொள்கிறார். அடுத்த வசனத்தை ஓதி காட்டுகிறார், அவர்கள் மனிதர்களை எல்லாம் மன்னித்து விடுவார்கள் அல்லவா என்று சொன்னதும் அவன் அந்த பெண்மணி செய்த அப்படியே
அந்த பாவத்தை அப்படியே மன்னித்து விட்டு எனக்குத்தான் பிரச்சனை இல்லை, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த அடிமையை விடுதலை செய்ததாக ஒரு வரலாற்று சம்பவத்தை போட்டிருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, உலகத்தில சில நேரங்களில் மனிதர்கள் மூலம் எங்களுக்கு தீங்குகள் வரும்தான், மறக்க முடியாத, அவர்களை பார்க்கிற நேரமெல்லாம் அந்த தாய்க்கு செய்த அநியாயம் தான் மனசுக்கு வரும். ஆனாலும் நாங்கள் அதை மறந்து விட வேண்டும், அவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் வரலாறை பெருட்டி பாருங்கள். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, அவர்களுடைய மகள் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த உலகத்துல எந்த வாப்பாவை ஒருத்தன் கேவலமா பேசினா, என்னைய ஒருத்தன் கேவலமா பேசினா, எந்த மனைவிய ஒருத்தன் கேவலமா பேசினா, எந்த பிள்ளைய ஒருத்தன் கேவலமா பேசினா, விபச்சாரி என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு கோபம் வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. செய்யாத ஒரு வேலைக்கு தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கேவலமா பேசினா எவ்வளவு கோபம் வரும்? வருமா இல்லையா? மனிதன்தான் ரோஷம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு கோபம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக, பிள்ளையின் மானத்திற்காக போராடுவது ஜிஹாத் என்று சொல்கிற அளவுக்கு உன்னதமான ஒரு விடயமாக சொன்னார்கள். ஏன்? அடுத்தவர்களுடைய மானத்தில் கைவிட்டு விட கூடாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5வது வருடம் அஹ்ஸாப் யுத்தத்தின் பின்னால் பனூ முஸ்தலிக் யுத்தத்திற்காக போய் வருகிறார்கள். வைத்து வருகிற வழியிலே மிகப்பெரிய ஒரு விடயம் நடைபெறுகிறது. அதுதான் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழரோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எங்களுடைய தாய் என்று சொல்லுகிற உம்மஹாத்துல் மூமின்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டு கட்டி விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு மனைவி அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், எவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை முனாஃபிக்குகள் விபச்சாரி என்று சொன்னார்கள். சாதாரணமாக இல்ல, ஒரு நாள் 2 நாள் சொல்லிவிட்டு முடிக்கல, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குண்டால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 40 நாட்களாக வஹி கூட இறங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தடுமாறி நிற்கிறார்கள். ஊரில் ஃபுல்லா பேசுகிறார்கள், ஆயிஷா அப்படியாமே. அப்படித்தானே எங்கட சமூகமும். யாரையாவது மட்டம் தட்ட வேண்டுமாக இருந்தால் பொம்பளை கேஸை இழுத்து விட்டா சரி. சமூகத்துல எங்கேயாவது யாருக்காவது சமூகத்துல அந்தஸ்தோட நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொம்பளை கேஸை இழுத்து விட்டா அவன கதை முடிஞ்சு. இந்த நிலைமைதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. முனாஃபிக்குகளால் அப்படியே பேசி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உடைந்து போயிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நேரத்திலே மிஸ்தஹ் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோருடைய தாய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள், உடைந்து போயிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூரினுடைய 10வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் மட்டுக்கும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்த பெண்மணியாக, கற்புக்கு அரசியாக, அவள் பாவம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வசனத்தை இறக்குகிறான். மிக முக்கியமாக இந்த குற்றச்சாட்டிலே மிஸ்தஹ் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத்ர் யுத்தத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் யார் தெரியுமா? ஏழை சஹாபி, காசு இல்ல. இவர் உழைக்கிறதுக்கு உழைச்சாலும் காசு கிடைக்கிற இல்ல. இந்த மிஸ்தஹுக்கு நாளாந்தம் காசு கொடுத்து, செலவுக்கு காசு கொடுக்கிற யாரு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த மிஸ்தஹ் என்று சொல்லுகிற நபித்தோழருக்கு காசு கொடுக்கிறது. அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுங்க. அவங்களோட உம்மாக்கு காசு கொடுக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பாருங்க, உம்மாவையும் மகனையும் ஒரு குடும்பம் வளர்க்குது. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் வளர்க்குது. ஆனால் இந்த மிஸ்தஹும் சேர்ந்துதான் ஆயிஷா அப்படித்தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த மனைவியை பற்றி நான் ஒருவருக்கு காசு கொடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், அவரே எனக்கு அநியாயம் செய்தால்
என்னுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினால் எவ்வளவு கோபம் வரும்? கோபம் வருமா இல்லையா? மனிதன் ரோசம் உள்ளவனாக இருந்தால் கோபம் வரத்தான் செய்யும். ஏன்? எந்த மனைவியை பற்றி தப்பாக பேசுகிறான், எந்த பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிறான், எந்த காசுல தின்னு கொண்டு எனக்கு அநியாயம் செய்கிறான் என்று நாங்கள் பேசுவோமா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே நிலைப்பாடுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 20வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வலா யஅத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸாத். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியம் இடுகிறார்கள், மிஸ்தாக் இப்படி பேசி போட்டான், எந்த பிள்ளையை பத்தி இப்படி மிஸ்தாக் பேசி போட்டான் அல்லவா, இதுக்கு பிறகு நான் மிஸ்தாக்கு ஒரு சதம் கொடுக்க மாட்டேன். என்னட்டையே வாங்கி தின்னுட்டு எனக்கு அநியாயம் செய்கிறான் அல்லவா, இந்த மிஸ்தாக்கு இதுக்கு பிறகு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் இடுகிறான். சத்தியம் விட்டதுதான் அடுத்த கணம் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். நீங்க ஏன் சத்தியம் விடுகிறீர்கள்? ஏன் கொடுக்க மாட்டேன், மிஸ்டேக் இதுக்கு பிறகு செலவு செய்ய மாட்டேன் என்று ஏன் நீங்கள் சத்தியம் விடுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஐயூது உலில் குர்பா, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுங்கள், வல் மசாகின், ஏழைகளுக்கு கொடுங்கள், வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். அவர் மக்காவாசி, மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவர் மிஸ்தாக். அவர் முஹாஜிராக இருக்கிறார், உங்களோட குடும்பமாக இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார், அவருக்கு நீங்க கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், அதை கொடுங்க. நீங்க சத்தியம் விடாதீர்கள். வல் யாஃபு, அவரை மன்னிச்சுடுங்க. உங்களோட மனைவியை பற்றி உங்களோட பிள்ளைய பற்றி கேவலமா தான் பேசினாரு மிஸ்தாக், மன்னிச்சு விடுங்க. வல் யாஃபு, மன்னித்து விடுங்கள். வல் யஸ்ஃபஹு, அவரோட நல்ல மனிதத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹ், நீங்க மன்னிச்சு விட்டா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் அல்லவா. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய மானத்தை உலகம் பூரா வாங்கி கொண்டிருக்கிறவனையே அல்லாஹ் சொல்லுகிறார், மன்னித்து விடுங்கள். பிற மனிதர்கள் உமக்கு அநியாயம் செய்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தருவான் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். உடனே அபூபக்கர் ரலி அவர்கள் அடுத்த நிமிடம் அடுத்த சத்தியம் செய்கிறார்கள், நான் இதுக்கு பிறகு மிஸ்டருக்கு கூட கொடுப்பேன். இவ்வளவு காலமும் 100 ரூபாய் கொடுத்திருந்தா இதுக்கு பிறகு 200 ரூபாய் கொடுப்பேன். இப்படி சத்தியம் செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய குடும்பத்தை தப்பாக பேசியவனாக இருக்கலாம், என்னுடைய பொருளாதாரத்தை அழித்தவனாக இருக்கலாம், எனக்கு என்ன அநியாயம் செய்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தருவதாக சொல்லிவிட்டான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதாக சொல்லிவிட்டான், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும், நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த மிஸ்தாக் ரலியல்லாஹு அவர்களை மன்னித்து இருக்கிறார்கள். உண்மையிலேயே எங்களோட சமூகத்துல ஒரு பண்பு என்ன தெரியுமா? மன்னிப்பு உசுரோட இருக்கிற போய் மன்னிப்பு கேட்கிறே இல்லை. உசுரோட இருக்கிற போது பேய்த்து உண்மையிலேயே நான் செஞ்சது தப்பு தாண்டு கை கொடுத்து 2 பேரும் சலான் சொல்லி மன்னிப்பு கேட்டு உறவாடுவதே கிடையாது. மௌத்தா போய்க்க பிறகு முன்னுக்கு நின்றுகிட்டு மௌலவி சொல்லுவாரு, இவங்க மௌத்தா போனவரை ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். அன்பார்ந்தவர்களே, மௌலவி மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. மௌலவி மன்னிப்பு கேட்டுதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதல்ல, உங்களுடைய உறவினர்கள் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதல்ல. உங்களுடைய அநியாயங்களை நீங்கள் ஒவ்வொருவர்களும் உயிரோடு இருக்கிற போது மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். மௌத்தா போய்க்க பிறகு நின்றுகிட்டு நான் மன்னித்துக் கொள்கிறேன் என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. உயிரோடு இருக்கிற போது மையத்துக்கு வரமாட்டேன், உங்க முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் மையத்துக்கு பிறகு மௌத்தா போய்த்தா மன்னிச்சு விட என்று சொல்வார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே சில மனிதர்கள் மிகப்பெரிய திஹாமா என்று சொல்லுகிற மலையின் அளவு நன்மைகளோடு வருவார்கள். தொழுதவர்களாக வருவார்கள், ஜகாத் கொடுத்தவர்களாக வருவார்கள். வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நல்லறங்களை எல்லாம் எடுத்து அடுத்த மனிதர்களுக்கு கொடுப்பார்களாம். என்னத்துக்கு தெரியுமா? வஷத்தமனி ஹாதா, அவன் என்னை ஏசி விட்டான், வலரபனி ஹாதா, எனக்கு அடித்து விட்டான், எனக்கு அநியாயம் செய்து விட்டான், என்னுடைய பொருளாதாரத்தை அழித்து விட்டான் என்றெல்லாம் ஒவ்வொருவராக வருகிற போது நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தூக்கி கொடுப்பான். அதெல்லாம் முடிந்து விட்டால் அடுத்தவர்களுடைய பாவங்களை எங்கள் மீது சுமத்தி விடுவான். எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிற போது ஒன்று அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொள்ளுங்கள், மறுமையில் கை சேதப்பட்டு விடாதீர்கள் என்று. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் சொல்லுகிற மனித பண்பாடுகளில் மிக மிக உயர்ந்தது, எனக்கு எவன் அநியாயம் செய்திருந்தாலும், என்னுடைய மானங்களை போக்கி இருந்தாலும், என்னுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், என்னுடைய தொழிலிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், எந்த நிலையிலே இருக்கட்டும், நான் அவனை மன்னித்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் மன்னித்து விடுகிறேன், எனக்கு சுவனம் வேணும் என்ற அந்த உணர்வை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே ஈரோலைகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பவர்களை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த சுவனத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். இந்த உஹது யுத்தத்திலே ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி வருகிறது, இறுதியில் முஸ்லிம்களுக்கு தோல்வி வருகிறது. முஸ்லிம்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிற போது அந்த யுத்தத்திலே ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா என்று சொல்கிற இரண்டு நபித்தோழர்கள், ஹுதைஃபா என்பவர் மகனாகவும் அபு ஹுதைஃபா பாப்பாவுமாக இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் அந்த யுத்தத்துல கலந்து கொள்கிறார்கள். சிதறடித்து ஓட வேண்டிய ஒரு நிலையிலே அபு ஹுதைஃபா என்று சொல்லுகிற தந்தை ஒரு காவிரை கொள்ளுவதற்காக திரட்டிக் கொண்டே போகிறார். இதை ஒரு முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள், யாரோ ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் காவிர் என்று நினைத்து இந்த அபு ஹுதைஃபாவை பின்தொடர்ந்து வைத்து முஸ்லிம் சஹாபாக்களே அபு ஹுதைஃபா என்று சொல்லுகிற நபித்தோழரை வெற்றி விடுகிறார்கள். அவர்கள் அது காவிர் என்று தான் வெட்டினார்கள், தவறுதலாகத்தான் வெட்டுகிறார்கள். அந்த வெட்ட போற நேரமே மகன் ஹுதைஃபா கூப்பிடுகிறார், முஸ்லிம்களை கூப்பிட்டு சொல்கிறார், தோழர்களே, அபி அபி, அது என்ற பாப்பா, நீ கொள்ளாதீங்க, அவர் ஒரு முஸ்லிம், கொள்ளாதீங்க என்று கத்துகிறார். யுத்த நேரத்தில் விலங்கல்ல வெட்டி விடுகிறார். பாப்பாவை கொள்ளுகிறார், கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார். தெரியாமல் கொண்டது முஸ்லிம்கள் தான், கொல்லப்பட்டவர் முஸ்லிம்கள் தான், தெரியல. யுத்தமெல்லாம் முடிகிறது. அந்த ஹுதைஃபாவுக்கு முன்னால் அந்த கொலை செய்த 9 சஹாபாக்களும் முன்னால் வந்திருந்து அழுகிறார்கள், மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உடனே அந்த ஹுதைஃபா சொல்கிறார், உங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் தான் உங்களை மன்னிக்கட்டும், நீங்கள் வேண்டுமென்று செய்யல, சொந்த பாப்பாவை கண்முள்ளால கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர் மன்னித்து விடுகிறார். யுத்தமெல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹுதைஃபாவை கட்டி அணைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஹுதைஃபாவை மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த 9 பேருக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு கேட்கிறார்கள். தெரியாம செஞ்சிட்டாங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட பாப்பாவை உங்களோட கண்முள்ளால கொண்டுதான் இருக்கிறார்கள், எங்க முஸ்லிம்கள் தான் கொண்டது, தெரியாமத்தான் கொண்டுட்டாங்க, ஹுதைஃபாவை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஹுதைஃபாவை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க கட்டி அணைத்து அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது முடித்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொலை செய்த அந்த சஹாபாக்கள் சார்பாக 100 ஒட்டகங்களை ஹுதைஃபாவுக்கு தியத்தாக கொடுக்கிறார்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினை தெரியாமல் கொலை செய்து விட்டால் அந்த உயிருக்கு தியத்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் 100 ஒட்டகங்களை ஹுதைஃபாவுக்கு கொடுக்கிறார். இந்த ஹுதைஃபா என்ன செய்தார் தெரியுமா? வரலாற்றை பிரட்டி பாருங்கள். இந்த ஹுதைஃபா சொல்கிறார், அந்த 100 ஒட்டகங்களையும் அந்த 9 சஹாபாக்களுக்கும் கொடுத்து விடுங்கள். அவர்கள் 7 சஹாபாக்கள் தன்ற பாப்பாவை கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், அந்த கொண்டதற்காக தியத்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு கொண்டார்களோ அவர்களுக்கே அதை திருப்பி கொடுத்து விடுங்கள், அவர்கள் தெரியாமல் செய்தவர்கள் நான் மன்னித்து விடுகிறேன் என்று உஹது யுத்தத்திலே நடந்த வரலாற்றை நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்களோடு நாங்கள் வாழ்கிறோம். பொருளாதார ரீதியாக எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றாக தொழில் செய்திருப்போம், சில நேரங்களில் அவர்களை விட்டு பிரிந்திருப்போம், சில மனஸ்தாபங்கள் வந்திருக்கும், கொடுக்கல் வாங்கல் ரீதியாக மனஸ்தாபங்கள் வந்திருக்கும், சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையிலே, சகோதர சகோதரிகளுக்கிடையிலே பிரச்சனை வரும். கூடுதலாக வாரிசுரிமை சட்டத்திலே எங்கள் சமூகத்துல அதிகம் பிரச்சனை வரும். பாப்பாட சொத்தை சரியாக பிரிக்காத எத்தனை பேர்கள் பார்க்கிறோம். மூத்த சகோதரர் முழு சொத்தையும் அபகரித்து விடுவார், அல்லது இளைய சகோதரர் முழு சொத்தையும் அபகரித்து விடுவார், அல்லது ஒரு பொம்பளை புள்ள முழு சொத்தையும் அபகரித்து விடும். அன்பாந்தவர்களே, உங்களோட குடும்பமாக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு மன்னிப்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்தவர்களுடைய வாரிசுரிமையில் கையெடுத்து விடாதீர்கள், அடுத்தவர்களுடைய சொத்து விஷயத்தில் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் எடுத்து வருகிற போது நேரடியாக அவர்களிடத்திலே சென்று மன்னிப்புகளை இந்த உயிரோடு இருக்கிற நேரத்திலே கேட்டு திருந்தி உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ளுங்கள். நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் எங்களை யாரும் எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மௌத்துக்கு பின்னால் யாரோ ஒரு பாப்பாவுக்காக, யாரோ ஒருவர் வேறொருவருக்காக மன்னிப்பு கேட்டால் அது எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. உயிரோடு இருக்கிற போது நாங்கள் செய்த அநியாயங்களுக்கு எங்களுடைய உறவுகளிடத்திலே மன்னிப்பு கேட்டு திருந்தி ஈரடுகளும் வெற்றி பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்ஸலாம். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله